Hi, hello everyone. Welcome back. Today recipe 3 வெரைட்டியில் மோதகம் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு பிள்ளையார்பட்டி மோதகம் பண்ண போகிறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு 1 கப் பச்சரிசியை தண்ணி ஊற்றி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 hours ஊற வைங்க. ஊற வச்சதை காட்டன் துணியில் இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. ஃபேனு கீழே வெயிலில் வைக்க வேண்டாம். இதே மாதிரி காய விட்டும் ஒரு 10 minutes 10 to 15 minutes ஆனதும் இப்படி கை வச்சு பாருங்கள். கையில் இதேமாரி 1-2 ஒட்டி இருக்கும். லைட்டாக ஈரப்பதத்தோடு இருக்கணும் அரிசி. இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிக்சியில் போட்டு பொடிச்சிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரவையை விட இன்னும் கொஞ்சம் நைஸாக இருக்கணும். இப்போ உப்புமாவுக்கு விட கொஞ்சம் நைஸாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு 1 கப் பச்சரிசிக்கு 1/4 கப் பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. இதை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. வறுத்து அதையும் பொடிச்சு 1-2 பொடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ 1 கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் பண்ண வேண்டாம், லைட்டாக சூடு வேற ரோஸ்ட் பண்ணால் போதும். இப்போ நம்ம பொடிச்சு வச்ச பச்சரிசியை ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்துருங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு, கலரும் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ இதை ஒரு குக்கரில் போட்டுருங்க. அரிசியை போட்டுருங்க. கூடவே பருப்பு 1-2 பொடிச்சது அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் அரிசிக்கும் 1/4 கப் பருப்புக்கும் 2.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஓப்பன் பாட்லேயும் நீங்கள் இதை வேக வைக்கலாம், இல்லை குக்கர்லேயும் 2 விசில் போட்டு எடுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போ இதுக்கு தேவையான சர்க்கரை பாகு பண்ணிடலாம். இதுக்கு 1 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கரையிற வரைக்கும் பாயில் பண்ணுங்க. இப்போ அதை வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ இதில் 1 கப் சர்க்கரை பாகை கடாயில் விட்டுக்கோங்க. இது லைட்டாக கொதிச்சதும் இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் சுக்கு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம அரிசி பருப்பு வேக வச்சதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. லைட்டாக கெட்டியானதும் நம்ம தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிட்டு தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் நெய்யை விடந்து ஒருக்க கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சூடு ஆறுனதும் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக கையில் நெய் அல்லது ஆயில் தடவிட்டு இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. மோல்டு இருந்துன்னா மோல்டில் போட்டு வைங்க. மோல்டு இல்லைன்னா இதேமாரி கையிலே நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். இதேமாரி மேலே ஷேப் பண்ணிக்கோங்க. நல்லா உருட்டி இதேமாரி வச்சுக்கோங்க. இப்போ இதை ஸ்டீமரில் ஒரு 5 to 10 minutes வேக விட்டு எடுத்துடலாம். நல்லா கெட்டியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இப்போ பிள்ளையார்பட்டி மோதகம் ரெடி ஆயிடுச்சு. செகண்ட் ரெசிபி பார்ப்போம். இது சாக்லேட் மோதகம். இதுக்கு ஃபர்ஸ்ட் 1/2 கப் ரவை எடுத்துக்கோங்க. இதை ஒரு கடாயில் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு 300 ml பால் விட்டுக்கோங்க. இது நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ இது பாயில் ஆனதும் ரவையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க.
இது இப்போ நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். நான் வந்து 3/4 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோதுக்கு நீங்கள் ஊட்டி குறைச்சிக்கலாம். இப்போ நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா கெட்டி ஆயிடுச்சு. அடி பிடிக்காம பார்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சட்டியில் நல்லா ஒட்டாமல் கெட்டியாக வருது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை கடாயிலேருந்து தனியாக இன்னொரு பிளேட்டில் இதை மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு உள்ளே வைக்கக்கூடிய பூரணம் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. 1 கப் தேங்காய் துருவல், 3/4 கப் சர்க்கரை, அரை கப் நட்ஸ் சேர்த்துக்கோங்க. என்ன நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். கேஷ்யூ, பாதாம் இது ரெண்டையும் நான் பொடிச்சு சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் டேட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் chocochips சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரவை ஆறிடுச்சு. இப்போ இதை நல்லா கையில் நெய் தடவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா பிசைங்க. ஒரு 2 to 3 minutes நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ மாவு நல்லா சாஃப்ட் ஆகும். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையா இதே மாதிரி தட்டிக்கோங்க. தட்டிட்டு உள்ள பூரண ஸ்டஃப்பை வச்சிடலாம். நம்ம இந்த ஸ்டஃபிங்கை உள்ள இப்போ வச்சிடலாம். வச்சுட்டு இதேமாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி கையிலே நீங்க உருட்டி வைத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி உருண்டையா உருட்டிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஸ்டீமர்ல ஒரு 10 minutes வச்சு எடுத்துடலாம். இந்த சாக்லேட் மோதகம் ரெடி ஆயிடுச்சு. 3வது ரெசிபி அவல் கொழுக்கட்டை பண்ண பார்க்க போறோம். அதுக்கு 1 கப் அவல் எடுத்துக்கோங்க. இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. அவல் லைட்டா சூடானா போதும். இப்போ இதை எடுத்து நம்ம பொடி பண்ணி வச்சிடலாம். இப்போ இதுக்கு 1/2 கப் சர்க்கரை பாகு எடுத்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சதும் இதுல அவல் பொடிச்சதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இது கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா கிளறி விடுங்க. இப்போ இந்த சட்டியில ஒட்டாம வருது. இப்போ நீங்க ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அவல் கொழுக்கட்டைக்கு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கான மாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் 1/2 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இதுல தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இதுல நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நல்லா சாஃப்ட் டோவா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்ப தண்ணியை நம்ம ஊத்தியாச்சு. நல்லா பிசைஞ்சிட்டு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. ஒரு 5 minutes கழிச்சு ஓபன் பண்ணிட்டு இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா பிசைங்க. நல்லா சாஃப்டா இருக்கணும் டோ. இந்த மாவு வந்து கொழுக்கட்டை மாவு வந்து நல்லா சாஃப்டா இருக்கணும். அப்பதான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கையில ஒட்டாம வரும்.
நான் வந்து இதில் வாழை இலை எடுத்திருக்கேன். வாழை இலையில லைட்டாக நெய் தடவிட்டு அதில் இந்த உருண்டையை இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்குள்ள அவல் பூரணத்தை வச்சுக்கோங்க. இப்போ வாழை இலைய இதே மாதிரி மடிங்க. ஓரங்கள்லாம் இதே மாதிரி நல்லா மடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே நீங்கள் ஸ்டீமரில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துலாம். இல்லைன்னா இலையோட வச்சு இதே மாதிரி மடித்து இன்னும் ஒரு மடிப்பு கூட மடித்து ஸ்டீமரில் வேக விடுங்க. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி இதுக்குள்ள நீங்கள் வந்து அவல் பூரணத்தை உள்ளே வச்சு இதே மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அவல் கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.